கணேச சரணம் சரணம் கணேசா. உலகெங்கும் வாழும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் நேயர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். ஒரு முக்கியமான தலைப்பை இன்னைக்கு உங்களோட நான் பேச போகிறேன். உங்கள் வாழ்க்கைக்கு மிகவும் உதவக்கூடிய விஷயம். நம்ம வாழ்க்கையில் எல்லாரும் என்ன எதிர்பார்ப்போம்? எப்போங்க காசு வரும், எப்போ நாங்கள் முயற்சி பண்ணினா காசு வரும். ஒரு முயற்சி எடுக்கிறோம், அந்த முயற்சி சில சமயம் வெற்றி அடையுது, சில சமயம் வெற்றி அடைய மாட்டேங்குது. காசு கேட்டு ஒருத்தட்ட போகிறோம், உடனே காசு கிடைக்குது. சில சமயம் கேட்டு போனால் கிடைக்க மாட்டேங்குது. அது என்ன காரணம்? எங்களுக்கு அந்த நாளைக்கு ராசி இருக்கா இல்லையா உங்கள் மனசில் சந்தேகம் வருது இல்லை? ஆமாம், உண்மையில் அதுதான். நம்மளுடைய ஒவ்வொரு ராசிக்குமே எந்த நாளில் முயற்சி செய்தால் குபேர யோகம் உண்டு அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த நாளை தான் இன்னைக்கு உங்களோட நான் சொல்ல போறேன், உங்களோட நான் பகிர்ந்துக்க போறேன். எந்தெந்த கிழமையில நீங்கள் காரியங்கள் செய்தால், காசு பணத்துக்கு முயற்சி செய்தால் உங்க வாழ்க்கையில பெரிய வெற்றி வரும். அது காசு பணமா இருக்கட்டும், உங்க வாழ்க்கையில ஒரு எஜுகேஷன் முயற்சியா இருக்கட்டும், ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டதா இருக்கட்டும், ஒரு திருமண நாளை அமைத்துக் கொள்வதாக இருக்கட்டும், ஒரு கடனை தீர்க்கக்கூடிய நாளாக இருக்கட்டும், இதுக்கெல்லாம் உரிய நாட்களை தான் இந்த நாளில் உங்களுக்கு உரிய குபேர யோகம் தரும் நாட்களை சொல்ல போறேன். என் அன்பான கும்பராசி என்பர்களே, கும்பராசிக்காரர்கள் உங்க வாழ்க்கையில ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு பட்டாலே, நீங்க 12 ராசியில எந்த ராசி வேணா இருங்க, ஆனால் கும்பராசிக்காரர்களோடு உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தொடர்பு ஏற்பட்டால் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி தான். கும்பராசிக்காரங்களை பற்றி உங்களுக்கு தவறான அபிப்பிராயம் பலருக்கு இருக்கும். பலர் உங்களோட வாழ முடியலைன்னு கூட சொல்றீங்க. ஆனால் கும்பராசிக்காரர்கள் காலபுருஷ தத்துவத்துடைய லாபராசி கும்பராசி. ஒரு பிசினஸ்ல நீங்க இணைச்சு பண்ணினாலும் வெற்றி தான். உங்க லைஃப் பார்ட்னரா அவங்க இருந்தாலும் வெற்றி தான். நிறைய பேர் அவங்க கோவப்படலாம், குறை கண்டுபிடிக்கலாம், சந்தேகப்படலாம், அந்த குணங்கள் இருக்கலாம். ஆனால் அவர்கள் இணைந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி தான். கும்பராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள்னு இருக்கு. அந்த கிழமையில தொட்டா செல்வ செழிப்பு வரும். உதாரணம், கும்பராசிக்காரங்க சனிக்கிழமை எந்த காரியம் செய்தால் வெற்றிங்க. முதல் தரமான நாள் சனிக்கிழமை. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் குபேர யோகம் தரும் கிழமைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுல முதல் தரம் சனிக்கிழமை. சனிக்கிழமை செய்யக்கூடிய காரியங்கள்லாம் வெற்றி வரும். ஒரு சொத்து வாங்கணுமா சனிக்கிழமை வாங்குங்க, ஒரு நகை வாங்கணுமா சனிக்கிழமை வாங்குங்க, அதை வாங்கி பாருங்களேன். கும்பராசிக்காரங்க, எனக்கு நல்ல நகை பெருகிருச்சுங்க, செல்வ செழிப்பா இருக்குங்க அப்படிங்க, சனிக்கிழமை தாங்க எங்களுக்கு யோகம் அப்படின்னு பல கும்பராசிக்காரங்க சொல்றதை நீங்களே காது கூட கேட்கலாம். அதே மாதிரி நல்ல குபேர சம்பத்து வேணுமா, நீங்க செய்ய வேண்டியது சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு வியாழக்கிழமை பண்ணணும். அதுவும் வியாழக்கிழமை ஈவினிங்ல பண்ணணும். உங்க வீட்டிலேயே ஒரு அறையை தேர்ந்தெடுத்து வீட்டார் மட்டும் அமர்ந்து கொண்டு அந்த அறையுடைய கதவுகளை சாத்திட்டு ரகசிய பூஜைன்னு பேர் அதுக்கு. லக்ஷ்மி குபேர பூஜையாக நீங்கள் செய்யலாம். சொர்ண ஆகர்ஷண பைரவரை வழிபடலாம் வியாழக்கிழமை ஈவினிங். அந்த நேரத்தில் வீட்டில் லட்சுமி குபேர பூஜை பண்ணி பாருங்க, செல்வ செழிப்பு பெருகும், குபேர சம்பத்து பெருகும். 3 வகையான நைவேத்தியம் பண்ணணும், 3 இனிப்பு இருக்கணும். லட்சுமி குபேரருக்கு 3 இனிப்பு படிச்சா காரியம் நடக்கும். அதுவே சொர்ண ஆகர்ஷண பைரவரை வியாழக்கிழமைகளில் நீங்கள் வழிபட்டால் செல்வ செழிப்பு பெருகி வரும். சொர்ணாகர்ஷனுக்குரிய மந்திரம் ஓம் ஏம் க்ளாம் க்ளீம் க்ளூம் ஹ்ராம் ஹ்ரீம் ஹ்ரூம் சகா வம் ஆபதுத்தாரணாய அஜாமள பக்தாய சொர்ண ஆகர்ஷண பைரவாய மம தாரித்ரிய வித்வேஷனாய ஓம் ஸ்ரீ மகாபைரவாய நமகா அப்படின்னு சொல்லி பாருங்க. இந்த மந்திரத்தை முதல்ல சொல்றதுக்கு ஒரு மாதிரி தெரியும், கேட்டு குறிச்சு வச்சுக்கோங்க. மீண்டும் மீண்டும் சொல்லுங்க வியாழக்கிழமைகள்ல. இதை எவ்வளவு முறை சொல்றீங்களோ அந்த அளவுக்கு செல்வத்தை இழுத்து கொண்டு வரும் குபேர யோகம் வரும். கும்பராசிக்காரங்களுக்கு அப்படி பெரிய யோகம் இருக்கு. அதுவே என்ன பூஜை செய்தாலும் ஒரு கலசம் வச்சு பூஜை பண்ணணும். ஒரு குடம், அதுல கலசம், அதுல தண்ணீர் நிரப்பி மேல மாவிலைகளை வைத்து அது நடுவே ஒரு தேங்காய் வைத்து தேங்காய்க்கு சந்தன குங்குமம் இட்டு வீட்டுல பூஜை பண்ணி பாருங்க, உடனடி பலன் உங்களுக்கு. கும்பராசிக்கு சார் கல்யாணம் பண்ணணும் சார், எந்த நாள்ல நாங்க முயற்சி பண்ணா வெற்றி அடையும்? எவ்வளவோ நாளா வரன் பார்க்கிறோம், வரன் கூடி வரல.
எந்த நாள்ல முயற்சி பண்ணினாலும் எங்களுக்கு உடனடியாக திருமணத்திற்கு வரன் கூடி வரும் அப்படின்னு கேட்கக்கூடியவர்கள் வியாழக்கிழமை திருமணத்திற்கு வரன் பார்க்கக்கூடிய நாளா வியாழக்கிழமை வைங்க. யாருக்கு திருமணம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க சேட் பண்ணக்கூடிய நாளா வியாழக்கிழமை இருக்க முடியும் பண்ணி பாருங்க. திருமணத்துக்கு வரணும் வை. அந்த நாள்ல உங்க வீட்டுல 3 பெரியவர்களை உங்க வீட்டுக்கு வரவழைச்சு உங்க வெல்விஷர்ஸை கூப்பிட்டு உங்கள் யார் கும்பராசிக்காரர்களோ அவருடைய ஜாதகத்தை அவங்க கையில மஞ்சள் குங்குமம் வைத்து கொடுத்து, சந்தன குங்குமம் வச்சு கொடுத்து, ஒரு தட்சணையும் வச்சு கொடுத்து, அவர்கள் கல்யாணம் நல்லபடியா ஆகணும் ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு சொல்லுங்க. கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிரும். ரொம்ப நாளா உடம்ப வருத்துது சார், கும்பராசிக்காரங்க சொல்ற வார்த்தை அதுதான். உடம்ப வருத்துது அப்படின்னா அதற்குரிய மருத்துவ ஆலோசனையை என்னைக்கு எடுக்கிறது? என்னைக்கு எடுத்தாலும் உங்களுக்கு நோய் நீங்கும்னா புதன்கிழமை மருத்துவ ஆலோசனை எடுத்தீங்கன்னா நோய் நீங்கும். அது மாதிரி பெரிய அளவுக்கு பிசினஸ் பண்ணணுமா, புதன்கிழமை பிசினஸ் தொடங்குங்க. உங்க பிசினஸ் வெற்றி அடையும். சில பேர் சொல்றாங்க, சார் தொடங்கி எனக்கு தடைப்பட்டிருக்கு, நான் ஒரு வேலைக்கு போனேன் சார் புதன்கிழமை, எனக்கு தடைப்பட்டிருக்கு. அந்த தடை நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. அந்த தடை வந்த பிறகு வேற ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க, வேற ஒரு பிசினஸ்ல போயிருப்பீங்க. அதற்கு பிறகு உங்க வாழ்க்கை மிகப்பெரிய செழிப்படைஞ்சிருக்கும். அது புதன்கிழமையாகத்தான் இருக்கும். புதன்கிழமை தடை வந்தா கவலைப்படாதீங்க, அதுக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை அது தரும். எந்த கிழமை நீங்க செய்யக்கூடாது தெரியுமா? கும்பராசிக்காரர்கள் வெள்ளிக்கிழமை எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. வெள்ளிக்கிழமை செய்யக்கூடிய காரியங்கள் தோல்வி அடையுதுங்க. கும்பராசிக்கு வியாதி தீர மருத்துவரை பாக்குறீங்க, வியாதி பெருகுது. அன்னைக்கு போய் நகை வாங்குறீங்க, வாங்க முடியாத சூழ்நிலைகள் வருது. பொதுவே கும்பராசிக்காரங்களுக்கு கண் திருஷ்டி அதிகமா இருக்கும். அப்ப எவ்வளவு கவனமா நீங்க இருக்கணும் பாருங்க. உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றிகள் வேணுமா, ஒரு சொத்து வாங்கணுமா, செவ்வாய்க்கிழமை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி பாருங்க, சொத்து பெருகும். ஒரு வேலைக்கு சேரணுமா, செவ்வாய்க்கிழமை சேர்ந்து பாருங்க, வேலை நன்றாக இருக்கும். அப்படி மிகப்பெரிய வெற்றிகள் உண்டு. வெள்ளிக்கிழமையை மட்டும் அவாய்ட் பண்ணிட்டீங்க, உங்க வாழ்க்கையில சிக்கலே இருக்காது. அந்த கிழமையை விட்டுருங்க. குபேர சம்பத்து வருவதற்கு நான் சொன்ன வழிமுறையை பின்பற்றுங்க. குடும்பத்தில் திருமணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு நான் சொன்ன வழிமுறை பின்பற்றுங்க. அந்த கிழமை உங்களுக்கு வியாழக்கிழமை பெரிய வெற்றிகளை தரும். அதே மாதிரி சனிக்கிழமை அன்றைக்கு பக்கத்தில் உள்ள சித்தர் சமாதிகளுக்கு போங்க, ஜீவ சமாதிகளுக்கு போங்க, திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க. இதெல்லாம் பெரிய பெரிய வெற்றிகளை கொடுக்கும் உங்களுக்கு. உங்க ஜென்ம நட்சத்திரத்தன்று திருவண்ணாமலை கிரிவலம் வந்தாலும் காரியம் ஆயிடும். பல பேர் சொல்றாங்க, எனக்கு காரியம் நடக்கலையே சார், நாங்க சுத்தி வந்துகிட்டே இருக்கோம். ஜென்ம நட்சத்திரத்தன்று திருவண்ணாமலை கிரிவலம் வாங்க, காரியத்தில் பெரிய பெரிய வெற்றிகள் வரும். இந்த திரைத்துறையை சேர்ந்தவர்கள், கலைத்துறையை சேர்ந்தவர்கள் பல பேர் கேட்குறீங்க, கும்பராசிக்காரங்க, சார் சினிமா வாய்ப்புகள் எங்களுக்கு தடைப்பட்டு போயிருக்கு சார், பிரச்சனையா இருக்கு சார் அப்படிங்கிறீங்க. அது காரணம் வெள்ளிக்கிழமை திரைப்படத்தை நான் பூஜை போட்டு தொடங்கினேன் சார், ஆனால் நிற்குது சார், வளர்க்க முடியல சார், படமே எடுக்க முடியல சார் அப்படிங்கிறீங்க. எடுத்த படம் பெட்டியில் ஒரு தூங்கிட்டு இருக்கு சார், ஓடிடி பிளாட்ஃபார்மில் கூட எங்களுக்கு இடம் கிடைக்கல சார், வாய்ப்பு கிடைக்கல சார் அப்படிங்கிறீங்க. இதுக்கு எல்லாம் காரணம் வெள்ளிக்கிழமை நீங்கள் தொடங்கினால் பிரச்சனை வருகிறது. ஆகவே நீங்கள் வியாழக்கிழமை தொடங்கி பாருங்கள், எந்த ஒரு காரியமும் மிகப்பெரிய வெற்றியை உங்களுக்கு தரும். அதே மாதிரி சனிக்கிழமை ஒரு பெரிய ஆகர்ஷண சக்தியை உங்களுக்கு கொடுக்கும். வேலைக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு சனிக்கிழமையும் மிகச்சிறந்த நாள். நிறைய வெற்றிகளை நீங்கள் பெறலாம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். என் அன்பார்ந்த நேயர்களே, இவ்வளவு நேரம் உங்க ராசிக்குரிய அதிர்ஷ்ட கிழமைகள், யோகம் தரும் கிழமைகள், குபேர யோகம் தரும் கிழமைகளை நான் உங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கேன். அந்த கிழமையில நீங்கள் விருப்பப்படக்கூடிய காரியங்களை செய்து பாருங்கள். தொடர்ச்சியாக நீங்கள் செய்து பாருங்கள், ஒரு வெற்றி கிடைக்கும். உதாரணமா ஒரு ஜாப், ஒரு இன்டர்வியூ போறீங்க, உங்களுக்கு அதுக்கு செலக்ட் பண்ணக்கூடிய அனுமதியை கொடுத்துருக்காங்க கிழமையை அப்படின்னா இந்த கிழமையை நீங்க செலக்ட் பண்ணுங்க. நீங்களே ஒரு மேரேஜுக்கு முகூர்த்தம் பார்க்குறீங்க, அந்த முகூர்த்தமும் இந்த நாளும் இணைந்து வராப்புல பார்த்துக்கோங்க. இந்த கிழமையும் அந்த முகூர்த்தமும் இணைந்து வரணும். இணைந்து வந்தால் மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு தேடி வரும். இன்னொரு புறம் பாருங்களேன், செய்யக்கூடாத நாளை சொல்லிட்டேன், இந்த நாள்ல காரியம் செய்தால் தோல்வி அடைகிறது. அது படுவட்சி கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ராசிக்கும் படுவட்சி கிழமைன்னு உண்டு. அந்த கிழமையை நான் சுட்டி காட்டியிருக்கேன். ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இருக்குங்க படுபட்சி நாள் இருக்கு. அந்த நாள்ல எதையுமே செய்யக்கூடாது. அந்த நட்சத்திர அடிப்படையில் இங்க நான் பேசல. அந்த படுபட்சியில பல்வேறு ஸ்கூல் ஆஃப் தாட் இருக்கு. நான் அதுல ராசிப்படி இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் படி இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன கிழமை அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்கேன். படுபட்சி கிழமை இந்த நாள்ல செய்யாதீங்கன்னு சொல்லிட்டேன்.
அப்போ இதை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரும். சார் எங்களுக்கு வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கணும், நாங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்பீங்க. நிறைய கோடீஸ்வரர்கள் வாழ்க்கையில் சாதாரண நிலையிலிருந்து மிகப்பெரிய வியாபாரத்தில் உயர்ந்தவங்க, கோடீஸ்வரர்கள், பணக்காரர்கள் இப்படித்தான் கிழமையையும் நேரத்தையும் பயன்படுத்துறாங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்கவுங்க ராசிப்படியும் நட்சத்திரப்படியும் கிழமையை தேர்ந்தெடுக்கிறாங்க, டயத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அது வளர்வரையில் இந்த நாள், தேய்வரையில் இந்த நாள், எந்த நேரத்துக்கு அந்த காரியத்தை செய்தால் வெற்றின்னு இருக்கு. 100% வெற்றி கிடைச்சே தீருங்க. அப்படிப்பட்ட நாட்களை நாம் பலருக்கு குறித்து கொடுத்து வாழ்க்கையில் ஒரு மிகச்சிறப்பாக இருக்குங்கிறாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள், நம்முடைய கஸ்டமர்ஸ் எல்லாம் அந்த நாட்களை தான் பின்பற்றுகிறார்கள். அப்படி உங்களுக்கு அந்த நாள் வேண்டுமா அப்படின்னா உங்க சொந்த ஜாதகப்படி அதை நம்ம பார்க்கணும். இங்கே நம்ம பொதுவான பலன்கள் கொடுத்துருக்கோம். உங்க சொந்த ஜாதகப்படி, உங்களுடைய ராசிப்படி, உங்களுடைய நட்சத்திரப்படி, உங்களுடைய ஜாதகப்படி அந்த கிழமையை, அந்த நேரத்தை நம்ம தேர்ந்தெடுத்து கொடுத்து அதை வாழ்க்கை முழுக்கவே நீங்க பின்பற்றலாம். ஒவ்வொரு செயலும் 100% வெற்றி அடையும். அப்படிப்பட்ட நாட்கள் உண்டு. அப்படி உங்களுக்கு தேவை என்றால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய செல்போன் நம்பர் 9444533693. அந்த நம்பரை எங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க, கீழே ரோல் ஆகும். அந்த நம்பரை நீங்க காண்டாக்ட் பண்ணி ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நம்ம மீட் பண்ணலாம். சென்னையில டி நகர்லையும் நங்கநல்லூர்லையும் நம்ம ஆஃபீஸ் இருக்குது. ஒருவேளை உங்களுக்கு நேரம் வர முடியல, அடுத்த மாநிலத்தில் இருக்கீங்க, அடுத்த நாட்டில் இருக்கீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னா நீங்க ஆன்லைன் கன்சல்டேஷன் அவைலபிள் தான். இதே நம்பர் தான் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். அந்த நம்பர்ல வந்து உங்களுடைய பெயரும் தற்போது நீங்கள் வசிக்கக்கூடிய ஊரின் பெயரையும் குறிப்பிட்டு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும்னு கேட்டீங்கன்னா எங்க ஆஃபீஸிலிருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் டீட்டெயில்ஸ் தருவாங்க. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.